சாலைகள் தெருக்களின் பெயர்களில் ஜாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு பிறப்பித்த அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் மக்களின் மனசிலேயே பாகுபாடு உள்ளது. அதை மாற்றாமல் தெருக்களின் பெயரை மாற்றுவதால் எந்த பலனும் இல்லை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள சாலைகள் தெருக்களின் ஜாதிய பெயர்களை நீக்க தமிழக அரசு பிறப்பித்த அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் மக்களின் மனசிலேயே பாகுபாடு உள்ளது. அதை மாற்றாமல் தெருக்களின் பெயரை மாற்றுவதால் எந்த பலனும் இல்லை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இந்துமதி. வணக்கம் இந்துமதி. வணக்கம். மதுரையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளுக்கு வைக்கப்பட்டுள்ள சாதி பெயர்களை நீக்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி கிராமங்கள், குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளுக்கு உள்ள சாதி பெயர்களை நீக்க அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது எனவும், ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான்குளம் போன்ற சாதி பெயர்களை நீக்குதல், புதிய பெயரிடும் பணிகளை நவம்பர் 19ஆம் தேதிக்குள் முடிக்கவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது எனவும் மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் நடைமுறையில் பல பிரச்சனைகள் உள்ளது, எனவே இந்த அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். மேலும் இந்த வழக்கானது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மக்களின் மனசிலேயே பாகுபாடு உள்ளது, அதை மாற்றாமல் தெருக்களின் பெயரை மாற்றுவதால் எந்த பலனும் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் அரசு தரப்பில் முதல் கட்டமாகவே இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது எனவும் மக்களின் மனதிலும் மாற்றம் வரும் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் கால அவகாசம் கோரியதால் இந்த வழக்கை பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.